ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பேக்கரியில் செய்கிற பன்னை வீட்டில் எப்படி சுலபமாக செய்யலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பன் ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் ஃபட்ஜியாகவும் இருக்கும். இதை நாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பாலை காய்ச்சி வெதுவெதுப்பாக எடுத்துக்கலாம். இதில் 3 டீஸ்பூன் ஆஃப் சுகரை ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கரையணும் சர்க்கரை, அப்போ தான் இது ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஈஸ்ட் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தட்டு போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் நாம் 3 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஈஸ்ட் நல்லாவே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போது இதில் ஒரு சின்னதாக குழி மாதிரி பறித்து அதில் இந்த ஈஸ்ட்டை கலந்துருங்க. இப்போ கைகளால் நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பிசையும் போது நமக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 3/4 கப் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இது மைதா மாவுன்றதால நிறைய தண்ணி இது ஏற்றுக்கும். ஸோ அதனால் ரொம்பவே டோ நமக்கு தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்து அளவாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்து நல்லா கைகளால் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட் டோ மாதிரி நமக்கு கிடச்சிரும். பன் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நாம் நல்லா சாஃப்டாக பொறுமையாக செஞ்சால் தான் நமக்கு பர்ஃபெக்டான ஒரு பன் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு மேலே கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 45 நிமிஷத்துக்கு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். பாருங்கள், மாவு நல்லா எழும்பி வந்துருச்சு. இப்போது இதை நல்லா கைகளால் எடுத்து ஒரு டோ ஷீட்டோ இல்லைனா ஒரு உட்டன்லேயோ வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தி நல்லா பிசையும் போது எல்லாமே ஒன்று சேர்ந்து நமக்கு சாஃப்டாக கிடச்சிரும். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம பீசஸ் போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். எத்தனை பன் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதில் கொஞ்சம் பன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்லேயும் நான் செஞ்சுக்கிறேன். இப்போ இதில் ஒன்று எடுத்து நான் ஒரு சப்பாத்தி கட்டையில் நல்லா இந்த மாதிரி திரட்டிக்கிறேன். இந்த மாதிரி திரட்டிட்டு இந்த டிசைன் உங்களுக்கு வேணும்னா செஞ்சுக்கோங்க. திரட்டிட்டு நல்லா கைகளால் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இது சும்மா ஒரு குழந்தைங்களுக்காக நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொன்று நான் ரோல் பண்ணுறேன். அதில் கொஞ்சமாக நான் சாக்லேட்டை ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சாக்லேட் இல்லைனா கோக்னட்டும் இல்லைனா ஜாமும் நீங்கள் ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி பேக் பண்ணி எடுத்திங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பன்னும் நான் ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் நமக்கு என்ன மாதிரி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டின்னில் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே எல்லா பன்னையும் அப்படியே லைன் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வைங்க. இப்போ 2வது ப்ரூஃபிங் பண்ணிக்கலாம். இப்போது நல்லாவே பன்னு நமக்கு எழும்பி வந்திருக்கு. இதுதான் பர்ஃபெக்டாக ப்ரூஃப் ஆகி வர்றது. இப்போது நான் அவனில் இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி மேலே நம்ம எக்கோ இல்லைனா மில்க்கோ அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு பன்னு நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் நம்ம உள்ளே வச்சுட்டு பேக் மோடில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் 45 மினிட்ஸ் நம்ம வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இது கம்ப்ளீட்டாக பேக் ஆகணும். பாருங்கள், நல்லா ரைஸ் ஆகி சூப்பராக மேலே வருது. கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் பர்ஃபெக்டான பன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெளியில் எடுத்துடலாம். சாக்லேட் கூட நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ பன் எல்லாமே நல்லா சூடாக இருக்குது. இப்போ இது மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதால பன் நமக்கு மேலே ட்ரை ஆகாமல் எப்பயுமே அந்த சாஃப்ட்னஸோடு இருக்கும். நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஆக்சுவலாக இந்த பன்னை நான் பேக் பண்ணும்போது வீடே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அரோமாவாக இருந்துச்சு. பேக்கரி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக செம ப்ளஃபியாக இந்த பன்னு நமக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், டெக்ஸ்சருமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் நான் சொன்ன மெத்தடை எல்லாமே ஃபாலோ பண்ணி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
இன்னும் சொல்லப்போனால் இதில் நிறைய நம்ம வந்து டாப்பிங்ஸ்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து சீசேம் அது போட்டுக்கலாம், இல்லைனா கோக்னட் போட்டுக்கலாம். வேறு என்னெல்லாம் உங்களுக்கு வந்து டாப்பிங்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த பன்னை நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாக்லேட் அப்படியே மெல்ட் ஆகி மேலே வந்திருக்கு. என் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி சாக்லேட் வச்சு செஞ்சு கொடுக்கும்போது. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சொன்ன ரெசிபியை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனித்து நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்டான பேக்கரி ஸ்டைல் பன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.